ஒரு வேடன் சிவனுக்கு பன்றிய சமைச்சி உணவா கொடுத்த கதையை தான் நாம இப்ப பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இவன் பேரு திண்ணன், வேடுவர் குலத்தை சேர்ந்தவன், தீவிர சிவபக்தன். வழக்கம் போல காட்டுக்கு வேட்டைக்கு போறான். அது ஒரு சாயங்கால நேரம். காட்டுல ஒரு சிவனோட சிலைய பாக்குறான். காட்டுல சிவனோட சிலை இருக்கிறதுனால அது மேற்பார்வையின்றி ரொம்ப தூசியா மாசடைஞ்சு போயிருக்கு. இத பார்த்த திண்ணனுக்கு ரொம்ப கவலை. திண்ணன் சொல்றான், என்ன சிவபெருமானே, இப்படி காட்டுல தன்னன் தனியா அழுக்கா இருக்கீங்க, உங்களை எப்படியாவது சுத்தம் பண்ணி உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வரேன், உங்களுக்கு பசிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். நேரா போய் திண்ணன் ஒரு பன்றிய வேட்டையாடுறான். அத நல்லா சமைக்கிறான். வெந்திருக்கா வேகலையான்னு பாக்குறதுக்காக அத அவனே ருசிச்சு பாக்குறான். நல்லா வெந்திருக்குன்னு தெரிஞ்சோனே அத ஒரு கையில எடுத்துக்கிறான். அப்புறம் சிவலிங்கத்தை அலங்கரிக்கிறதுக்காக நிறைய பூக்களை எடுக்க போறான். அந்த பூக்களை எல்லாம் எடுத்து தன்னோட தலையில வச்சுக்கிறான். அப்புறம் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணணும் இல்லையா, அதுக்காக நீர் எடுக்கிறதுக்காக போறான். கையில இடமே இல்லாததுனால ஆத்துல தன்னோட வாயால நீரை உறிஞ்சிக்கிட்டு அப்படியே கிளம்புறான். இப்போ திண்ணன் சிவபெருமான் கிட்ட நிக்கிறான். தன்னோட வாயில வச்சிருந்த தண்ணியால சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்றான். அடுத்தது பூக்களை வச்சு அலங்காரம் பண்றான். தான் சமைச்சு வந்த பன்றிக்கறிய சிவன் முன்னாடி படையலா போடுறான். சிவனை நல்லா கும்பிடுறான். சரி வேட்டைக்கு போவோம்னு கிளம்பி போயிடுறான். இத மறுநாள் காலையில சிவகோச்சாரியார்ன்ற ஒரு முனிவர் பாக்குறாரு. சிவகோச்சாரியார் சொல்றாரு, ஐயோ என்ன அபத்தம், சிவபெருமானுக்கு யாருப்பா பன்றிக்கறிய கொடுத்ததுன்னு ரொம்ப கவலைப்படுறாரு. அப்புறம் அது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு அவர் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிட்டு சாமியை கும்பிட்டு கிளம்புறாரு. அன்னைக்கு ராத்திரி சிவகோச்சாரியாருக்கு தூக்கமே வரல. யார் இப்படி பன்றிக்கறியெல்லாம் சிவனுக்கு வச்சிருப்பான்னு புலம்பிக்கிட்டே படுத்திருக்காரு. அப்போ சிவபெருமான் அவரோட கனவுல வராரு. சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, சிவகோச்சாரியாரே நீங்க கவலைப்படாதீங்க, அதுவும் ஒரு பக்தன் தான். அப்போ சிவகோச்சாரியார் சொல்றாரு, என்னை விட சிறந்த பக்தன் யாருமே கிடையாது, பன்றிக்கறிய படைச்சதுனால அவன் ஒரு பக்தன் ஆயிடுவானா அப்படின்னு கேக்குறாரு. இப்போ சிவன் சொல்றாரு, நீ நாளைக்கு வா, மறைஞ்சிருந்து அவன் என்னென்ன செய்யறான்னு பாரு, அப்போ யார் சிறந்த பக்தன்னு உனக்கே தெரியும்னு சொல்றாரு. சிவகோச்சாரியாரும் மறுநாள் சாயந்தரம் போறாரு. திண்ணன் வழக்கம் போல பன்றிக்கறிய வச்சு படையல் போடுறான். அப்போதான் சிவபெருமான் தன்னோட நாடகத்தை நடத்தினாரு. சிவனோட கண்கள்ல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு. அது ஒரு வலது கண். திண்ணனால பார்க்க முடியல. இலைகளை பறிச்சு மருந்தா செஞ்சு சிவபெருமானோட கண்கள்ல வைக்கிறான். அப்பவும் ரத்தம் நிக்கல. வேடன் சொல்றான், ஊனுக்கு ஊன், இதுதான் சரியான மருந்துன்னு கையில அம்ப எடுக்கிறான். தன்னோட வலது கண்ணை நோன்றான். கண்ணை கையில எடுத்து சிவலிங்கத்துல ஒட்ட வைக்கிறான். இப்போ ரத்தம் நின்றுச்சு. அவனுக்கு ஒரே சந்தோஷம். ஆனா அதோட நிக்கல. இப்போ சிவலிங்கத்தோட ரெண்டாவது கண்ல இருந்தும் ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு. அது ஒரு இடது கண். திண்ணன் கொஞ்சம் கூட யோசிக்கல. இதோ எனக்கு ரெண்டாவது கண் இருக்கு, அதையும் நோண்டி நான் சிவலிங்கத்துக்கே வைக்கிறேன்னு ரெண்டாவது கண்ணை நோண்ட போறான். அப்போ சிவபெருமான் வந்தாரு. திண்ணனே நில், உன்னை சோதிக்க தான் நான் இப்படி வந்தேன். எவ்வளவு பக்தியா இருந்தா உன் கண்ணை எடுத்து என் கண்ணுல வைக்க போயிருப்பேன்னு திண்ணனுக்கு காட்சி கொடுத்து பேசுறாரு. இத பார்த்த சிவகோச்சாரியாரும் அவங்க கூட வர்றாரு. மன்னிச்சிருங்க சிவபெருமானே, நான் தான் சிறந்த பக்தன் நினைச்சேன், ஆனா என்னை விட ஒரு பெரிய பக்தன் ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. சிவன் சொல்றாரு, எனக்காக நீ கண்ணையே தானம் பண்ண நினைச்சதுனால இன்னைக்குல இருந்து நீ கண்ணப்ப நாயனார்னு எல்லாராலையும் போற்றப்படுவன்னு சொல்றாரு. இவர்தான் 63 நாயன்மார்கள்ல ஒரு நாயனாரா இருக்கிற கண்ணப்ப நாயனார். இது போல நல்ல கதைகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.